வெல்கம் டு மணி டாக்கீஸ். கிழக்கே போகும் ரயில். இது பாரத ராஜா அவருடைய 2வது திரைப்படம். சென்னையில் வந்துட்டு ஒரு வருஷம் ஓடின ஒரு திரைப்படம் இது. இந்த படத்தை வந்து 1985ஆம் ஆண்டு ரீமேக் பண்ணார். படம் ரிலீஸ் ஆனது வந்து 1978ஆம் ஆண்டு. இதில் நடித்தவங்க வந்துட்டு சுதாகர், ராதிகா இவங்க தான் வந்துட்டு ஹீரோ நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த படத்தில் அறிமுகமாயிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் வந்து கவுண்டமணி, காந்திமதி இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜி சீனிவாசன், இன்னும் பல அப்புறம் வந்து சங்கிலி முருகன், சங்கிலி முருகனில் இவர் விஜயன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் வந்து கதை வசனம் வந்து ஆர் செல்வராஜ் வந்து எழுதியிருக்காரு. அந்த ஆர் செல்வராஜ் இணைஞ்சு டைரக்டர் வந்து பாக்யராஜ் சார் வந்து எழுதியிருக்காரு. அவங்களுக்கு கேமராமேன் வந்து பிஎஸ் நிவாஸ், இசைஞானி இளையராஜா வந்து அது இசை பங்களிப்பை கொடுத்துருக்காரு. எடிட்டர் வந்து திருநாவுக்கரசு. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான். இந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த கிராமத்தில் எவ்வளோ பழமையில் ஊறியிருக்காங்கங்கிற வந்து ரொம்ப வந்து அழுத்தமாக அணித்தரமாக அந்த மூட நம்பிக்கை வந்துக்கிட்டு சாட்டையால் அடிச்சிருப்பார் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். என்னென்னா அந்த கிளைமேக்ஸு தொடர்ந்து கிராமத்தை வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த கிராமத்தை அந்த மழையை நிப்பாட்டுறதுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற வயசு பொண்ணு, கல்யாணமாகாத பொண்ணு வந்துட்டு நிர்வாணமாக அந்த தீப்பந்தத்தை தூக்கிட்டு சுற்றி வந்தால் தான் அந்த மழையை நிற்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த காலத்துலேருந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அது மாதிரி பல வருடங்களுக்கு பிறகு இப்போ 4-5 நாள் தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்யறதுனால இப்படி வந்தால் தான் வந்து மழை நிற்குங்கிறதுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ வந்து அந்த ஒவ்வொரு கிராமத்தில் எந்தெந்த பொண்ணு வீட்டில் வயசு பொண்ணு இருக்கோ அவங்க பேரெல்லாம் வந்துட்டு ஒரு பானையில் போட்டு ஒரு குழந்தைய விட்டு எடுப்பாங்க. யார் பேர் வருதோ அந்த பொண்ணு வந்து அந்த கிராமத்தை சுற்றி வருங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நடக்கிற கதை இது. இதில் என்ன கேரக்டர் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சுதாகர் வந்து ஒரு நாபிதருடைய பையன். அந்த சுதாகர் வந்து பரஞ்சோதி அவர் பேர். அவர் வந்து அப்பா தொழிலை பார்க்காம கதை கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அதுக்குடைய திறமையும் அவருக்கு இருக்குது. அதனால் வந்து அப்பாவுக்கு வந்து தன்னுடைய வேலையை பார்க்காம இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அப்பாவுக்கு வந்து இவர் மேலே வந்து பயங்கர கோவம். இவருக்கு வந்து சுதாகருக்கு வந்து தங்கச்சி ஒன்று இருக்குது. தங்கச்சிக்கு மட்டும்தான் அண்ணன் மேலே ரொம்ப பாசம். அப்பா புறக்கணிச்சாலும் வந்து அண்ணனை விட்டு கொடுக்காம பேசுகிற ஒரு கேரக்டர். பாஞ்சாலி வந்து ராதிகா கேரக்டர். அவள் வந்து அம்மா வந்து இறந்த பிறகு வந்துட்டு அக்காவை தேடி வரா. அக்கா தான் வந்து காந்திமதி. காந்திமதிய வீட்டுக்காரர் தான் கவுண்டமணி. இப்போ கவுண்டமணிக்கு வந்து குழந்தையா மேலே ஒரு ஆசை. தொட்டு பேசுவாப்புல. ஆனால் வந்து இவளுக்கு வந்து ஒரு வெகுளி. மச்சான் வந்து இப்படி தொட்டு பேசினாலும் அவர் வந்து பெருசாக எடுத்துக்கிறாரு அவர் கேரக்டர். எப்போ வரைக்கும்னா இந்த பரஞ்சோதி மேலே காதல் வந்த பிறகு அந்த வந்து தன்னுடைய காதலுடைய ஸ்பரிசம் மேலப்பட்ட பிறகு தான் அவள் வந்து அந்த உடல் கிளர்ச்சியை வந்து அனுபவிக்கிறாள். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கவுண்டமணி வந்து நெருங்கி வந்து பேசினா கூட தொட்டால் வந்து அவாய்ட் பண்ணிடுவாள். இப்படி தான் இந்த கேரக்டர் வயசு நடக்கிற கதைகள் உங்களுக்கு. இந்த படம் வந்து அவசியம் பாருங்கள். யூடியூப்பில் இருக்குது. அந்த படம் கதை வந்து புண்ணாக சொன்னால் நல்லா இருக்காதனால இதோட முடிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்னென்னா அந்த ஜே சீனிவாஸ் வந்து ஒரு டயத்தில் வந்து ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு வேறு ஜாதியை ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு நாகருடைய பையன் கல்யாணம் பண்ணால் அது லவ் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு? அதுக்கு வந்து மிகப்பெரிய வந்து அவன் வந்து அவமானப்படுற மாதிரி ஒரு தண்டனையை வந்து கொடுத்துறாங்க. தன் மகன் பட்ட அந்த அவமானத்தில் வந்து தந்தை வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் ஊரில் இருக்க பிடிக்காம தன்னுடைய எழுத்தை வந்துட்டு திறமையை வச்சுட்டு சென்னையில் போய் பழகாச்சுட்டு அங்கே போகிறாப்புல. இவன் வந்துட்டு பாஞ்சாலி வந்துட்டு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா அந்த கிளைமேக்ஸு. அப்போ வந்து அவன் ஜெயிச்சு வந்தானா இல்லையாங்கிறதா அந்த படத்துடைய கிளைமேக்ஸு. இதில் என்ன ஸ்பெஷல்னால் ஒரு ரயிலையே வந்துக்கிட்டு காதல் தூதாக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கடைசி பெட்டியில் வந்துட்டு சென்னையிலேருந்து அவர் எழுதி விடுவார், இந்த அம்மா இங்கேருந்து எழுதி விடுவாங்க. இது வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு இதாக சொல்லலாம் உங்களுக்கு. யூடியூப்பில் இருக்குது.
அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.